ஒரு மனிதனுடைய வம்சத்தையும் அவனுடைய குழந்தைகளையும் அவனுடைய மானத்துக்கும் உரிய முழுமையான பாதுகாப்பை ஷரியத் கொடுப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பயங்கரமான பாவமான ஜினாவை நம்மவர்களுக்கு இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமார்களே, உண்மையிலேயே என்னுடைய ஹுதுபாவினுடைய மிக முக்கியமான துணிப்பொருளாக இந்த விபச்சாரம், ஜினா, இந்த அடல்டரி, இந்த ப்ராஸ்டிடியூஷன், இது ஷரீஅத்தினுடைய பார்வையில் இதனுடைய விளைவுகள் என்ன? உலகத்தினுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்லாமல் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் மாத்திரமல்லாமல் கண்ணியமார்களே, கபருடைய வாழ்க்கை வரைக்கும் ஒரு மனிதன் தன்னை இந்த பாவத்துக்குள்ளால் நுழைத்து விட்டால் இதனால் இந்த பூமிக்கு மேலால் அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளும் அவனுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்துகளும் என்ன? கண்ணியமானவர்களே, நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பாவங்களை 2 பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். கண்ணியமானவர்களே, முதல் ஒரு பகுதி இருக்குது, அது அஸ்ஸகாயிர் என்பதாக அழைக்கப்படும் சிறிய பாவங்கள், மைனர் சின்ஸ். ஒரு மனிதனால் அடிக்கடி மனிதன் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் சில சிறிய பாவங்கள் நடந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அந்த சிறிய பாவங்கள் இருந்து தன்னை அவன் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதற்காக வேண்டி எத்தனையோ வழிமுறைகளை, கஃபாராவுடைய முறைகளை ஷரியத் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஒருவன் ஜும்மாவுடைய தொழுகைக்கு சமூகம் தாரா, அடுத்த ஜும்மா வரைக்கும் அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் துஹர் தொழுது விட்டான், அசர் தொழுகை வரைக்கும் அவனின் மூலமாக ஏற்பட்டிருக்கும் சிறிய பாவங்கள் அது கஃபாராவாக மாறிவிடுகிறது. கண்ணியமார்களே, 2வது ஒரு பகுதி இருக்குது, பாவங்களில் அல் கபாயிர் என்பதாக அழைக்கப்படும். அல் கபாயிர் பெரும் பாவங்கள், மேஜர் சின்ஸ். கண்ணியமார்களே, இந்த 2 பகுதியிலையும் ஆக மனிதனுடைய வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய டேஞ்சரான, மிகவும் ஷரியத்தில் எச்சரிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் பெரும் பாவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. கண்ணியமானவர்களே, அல் கபாயிர் என்ற ஒரு அழகான நூல் இருக்கிறது. அந்த நூலுக்குரிய சொந்தக்கார இமாம் தாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய அல் கபாயிர் என்ற கிரந்தத்தில் 70 விதமான பெரும் பாவங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். 70 விதமான பெரும் பாவங்களுடைய குற்றங்களை, அதனுடைய ஆபத்துகளை, விளைவுகளை அவருடைய நூலில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமார்களே, அந்த 70 விதமான பாவங்களில் முதல் பாவமாக இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ். ஒரு மனிதன் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக இந்த உலகத்தில் வாழ்வது. சுப்ஹானல்லாஹ். பாவங்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பாவம் படைத்த ரப்புக்கு இணையோடு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வது. அது முஸ்லிமாக இருக்கலாம், மாற்று மனிதனாக இருக்கலாம், மாற்று மதத்தை சேர்ந்த ஒருத்தனாக இருக்கலாம். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். கண்ணியமானவர்களே, 2வது பாவமாக அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள், அல் கத்ல். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை மர்டர் பண்றது, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை ஷரியத்தினுடைய எந்த விதமான காரணம் இல்லாமல் அவனை கொலை செய்வது. ஷரியத்துடைய காரணம் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஷரியத்தினுடைய எந்த காரணம் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்கிறான். கண்ணியமானவர்களே, இதே வரிசையில, இதே தோரணையில இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடுத்ததாக முன்வைக்கக்கூடிய பாவம், கண்ணியமானவர்களே, ஆரம்ப 10 பெரும் பாவங்களுடைய லிஸ்ட்ல இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக குர்ஆன் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில், குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆக கேவலமான, பயங்கரமான பாவங்கள் ஒன்று தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பருவ வயதுடைய கட்டத்தை கடந்த பிற்பாடு ஜினாவின் பக்கம் தன்னை அவன் நுழைவித்துக் கொள்வது. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 3 பாவங்களை ஒன்றோடு ஒன்று அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான். என்னுடைய குத்பாவுடைய ஆரம்ப அந்த ஹம்து ஸலவாத்துக்கு பின்னால இந்த குர்ஆன் வசனத்தை நான் ஓதி காட்டினேன். கண்ணியமானவர்களே, 3 விதமான பாவங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தொடர்ச்சியாக
ஒன்றோடு ஒன்று பின்னி பிசைந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல முன்வைத்திருக்கிறான். அதுல முதலாவது பாவம் கண்ணியமார்களே, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஷிர்கோடு வாழ்வது முதல் பெரும் பாவம். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முன்வைக்கிறான், வலா யக்துலூன நஸ்ஸல்லதி ஹர்ரமல்லாஹ் இல்லா பில் ஹக்கி. ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்வது. உண்மையிலேயே இந்த பகுதியை எடுப்போம்டா நாங்க எவ்வளவு ஆழமாக பேசிடும். இன்றைக்கு கொலை செய்யறவனுக்கும் தெரியாது நான் ஏன் அவனை கொலை செய்ய போறேன் என்று. கொலை செய்யப்படக்கூடியவன் அவனுக்கும் தெரியாது என்னை ஏன் இவன் கொலை செய்ய வருகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ். கொலைக்குரிய எந்த காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் மரணங்கள், கொலைகள், மர்டர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது கியாமத்து நாளுடைய அடையாளங்களும் ஒன்று தான். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு பாவங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா வேற எந்த பாவத்தை பத்தியும் பேசல. சுப்ஹானல்லாஹ். வலா யஸ்னூன், வலா யஸ்னூன். உலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய தருணத்தில் ஜினா என்ற பாவத்தின் பக்கம் தன்னை அவன் நெருக்காமல் வாழ்வது. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று பாவங்களும் ஒன்றோடு ஒன்று இணைத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சேர்த்து பின்னி பிசைந்ததாக முன்வைத்திருக்கிறான். ஷிர்காக இருக்கலாம், ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்வதாக இருக்கலாம், ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஏற்படுவதாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த மூன்று பாவங்கள்ல எவன் ஈடுபடுகிறானோ, குர்ஆன் மூன்று விதமான பயங்கரமான எச்சரிக்கைகளை முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரமல்லாமல் முழு மனித சமுதாயத்துக்கு முன்வைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். முதல் எச்சரிக்கை கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் இந்த மூன்று பாவங்கள் ஒரு பாவத்தை செய்யறானோ, وَمَن يَفْعَلْ ذَلِكَ يَلْقَى أَثَامًا. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்தில் பயங்கரமான எதிர்பார்க்கப்படாத வேதனைகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் வார்னிங் பண்றான், அந்த வேதனையை அவனுக்கு எவ்வாறு கொடுப்பான் என்றால், வயுதாஅஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமா. அந்த வேதனை அவனுக்கு இலேசாக கொடுக்கப்பட மாட்டாது, பல மடங்கு டபுள் ட்ரிபிள் ஆக்கி அல்லாஹ் அவனுடைய வேதனைகளை கியாமத்துடைய நாளில் விபச்சாரனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகிறான், அந்த வேதனையை அந்த மனிதன் எப்படி அனுபவிப்பான் என்றா, அவன் ஷிர்க் வச்ச ஒரு மனிதனாக இருக்கேலும், கொலை செய்த ஒரு மனிதனாக இருக்கேலும், ஜினா செஞ்ச ஒரு மனிதனாக இருக்கேலும், சுப்ஹானல்லாஹ், வயஹ்லுது ஃபீஹி முஹானா. அந்த வேதனையை அவன் அனுபவிக்கக்கூடிய தருணம் கேவலம் அடைந்த நிலைமையில், இழிவு அடைந்த நிலைமையில், நரக படுகொலையில் அந்த வேதனைகளை அவன் அனுபவித்துக் கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் வசனத்துக்கு கீழால அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள், பாவங்களில் முதல் பாவம் அது படைத்தவன் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. பாவங்களில் இரண்டாவது பாவம் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்வது. பாவங்களில் மூணாவது பாவம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஜினா செய்வது. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்த பிற்பாடு முஃபஸ்ஸிருன்கள் கூறுகிறார்கள், இமாம் குர்துபியுடைய கருத்து எதுவாக இருந்த போதிலும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு வசனத்துல, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு வேர்ஸ்ல விபச்சாரத்தை, கொலை என்ற பாவத்தை விடவும் முற்படுத்தி பேசுகிறான். வலா தக்ரபு ஸினா என்ற பாவத்தை பேசிய பிற்பாடு தான் வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி என்ற கொலையோடு தொடர்பான பாவத்தை முன்வைத்திருக்கிறான். எனவே ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்வதை விடவும் கண்ணியமானவர்களே ஆக பயங்கரமான பாவமாக குர்ஆன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் முடித்தவனாக இருக்கலாம், திருமணம் முடிக்காதவனாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வாலிப பெண்ணாக இருக்கலாம், வயோதிபனாக இருக்கலாம், 50-60 வயதை கடந்தவனாக இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக பெரும் ஷிர்க்குக்கு பின்னால் காணப்படக்கூடிய பாவம் அது ஜினாவில் ஈடுபடுவது. கண்ணியமானவர்களே, இது குர்ஆன்ல நான் உங்களுக்கு வச்சுட்டேன். உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மெசேஜ் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளும். இந்த பூமிக்கு மேல
அது ஷஹாதா கலிமாவை மொழிஞ்ச ஒரு மனிதனாக இருக்கலாம், அவன் முஸ்லிம் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய உடம்பில் மூலமாக வெளிப்படக்கூடிய பாவங்களில் ஆக மோசமான ஆக இழிவான பாவமாக அடல்டரிய ஜினாவை விபச்சாரத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. எந்த சமுதாயமும் கண்ணியமார்களே, எந்த சமூகமும் எந்த விதமான கலாச்சாரமும் அது குர்ஆன் ஹதீஸ் மாத்திரமல்லாமல் தௌராத், இன்ஜீல், ஜபூர் அத்துணை விதமான பரிசுத்த வேதங்களும் இந்த பாவத்தை முழுமையாக தடை செய்து ஹராமாக்கி இதனை வெறுத்து வைத்திருக்கிறது. எந்த மோசமான கலாச்சாரமும் ஜினா ஹலால் என்று எங்கேயும் சொல்லல. ஜினா செய்ய இயலும் என்று அவர்கள் முன்மாதிரியாக இருக்கவில்லை. கனிமர்களே, ஒவ்வொரு கலாச்சாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் இந்த பாவத்தை அவர்கள் வெறுத்து இருக்கிறார்கள். உண்மையிலே நாங்க பிராக்டிக்கலாக பார்ப்போம். கண்ணியமானவர்களே, நடைமுறை ரீதியாக நாங்க பலவிதமான மாற்றங்களை உலகத்தில் சந்தித்து வருகிறோம். அது ஒரு கிராமமாக இருக்கலாம், ஒரு பிரதேசமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம். இன்று நாம் இந்த உலகத்தை இட் இஸ் மிலேனியம், இட் இஸ் மாடர்ன் வேர்ல்ட் என்றெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் கனிமார்களே. ஆனால் இன்று உலகமும் இன்று தேசங்களும் பல கிராமங்களும் மோசமான இழிவான பாவங்களின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளாலும் கிராமங்களுக்குள்ளாலும் கரையான் அரிப்பது போன்று அந்த கிராமத்தை அந்த ஊர் மக்களை சில பாவங்கள் அழித்துக் கொண்டிருக்குது. கனிமார்களே, நாங்களே எங்களோட வாயால பேசுவோம், சுப்ஹானல்லாஹ், எதிர்பார்க்க முடியாத மரணங்கள் ஏற்பட்டிருக்குது, எதிர்பார்க்கப்பட முடியாத நோய்கள் ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ விதமான அனர்த்தங்கள் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. இதெல்லாம் எங்கால உருவாகுது? கனிமார்களே, அறிவு மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, படிச்ச மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அவர்கள் அதற்குரிய டிசிஷனை வேற மாதிரி தேடுவாங்க. குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில இந்த பாவங்கள், இந்த மோசமான செயல்பாடுகள் உலகத்தில் நடப்பதின் காரணமாகத்தான் கண்ணியமானவர்களே இவ்வாறான மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. உண்மையிலேயே முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டானண்டா கண்ணியமானவர்களே, அந்த பாவத்தை அவன் மறைப்பான், அந்த பாவத்தை அடுத்தவனுக்கு அவுட் பண்ண மாட்டான். சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு விளங்கிரும், நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் மதுபானம் குடிச்சிட்டேன், நான் ட்ரக்கோட ஈடுபட்டுட்டேன், நான் ஜினா செஞ்சுட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத ஒரு செயலை செய்து விட்டேன், நான் உடனடியாக என்னை வருத்தி படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் ஒதுங்க வேண்டும் என்று தன்னுடைய குறைகளை பாவங்களை மறைத்து தௌபாவின் பக்கம் நாடிவிடுவான். ஆனா கண்ணியமானவர்களே, உண்மையில யாரும் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இன்றையோட சிச்சுவேஷன் எப்படி என்றா, பாவத்தை செஞ்சுட்டு பெருமை அடிக்கக்கூடிய காலமாக மாறி இருக்குது. பாவத்தை செய்துவிட்டு தைரியமாக பேசக்கூடிய காலமாக மாறி இருக்குது. நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இந்த பாவத்துடைய இன்பங்கள் இவ்வாறு இருந்தது என்பதாக பேசி கதைத்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்குது. 5 பேர் சேருவாங்க, நான் இதை செஞ்சேன், வாட்ஸ்அப் மெசேஜ்கள்லையும் குரூப்புகள்லையும் ஒருத்தர் போட்டு காட்டார், ஹஸ்ரத் இந்த மெசேஜை கொஞ்சம் கேளுங்க. கனிமர்களே, உண்மையிலேயே அந்த மெசேஜை கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். கண்களால் கண்ணீர் வடியும் கண்ணியமார்களே. பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை அடுத்த மனிதனோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக மாறியிருக்குது. நாங்க படைத்தவன் அல்லாஹ்வை மறந்துட்டோம். திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்காதவர்கள், 15, 16, 17 வயது கடந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப சமூகம், கொமனாக நான் பேசுறேன். அன்பானவர்களே, நான் பல இடங்களுக்கு போறதுனால 16 வயது ஒரு வாலிபன் ஹுத்பா முடிச்சதுக்கு பின்னால, ஹசரத் நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு 16 வயது தான் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல உண்மையிலே கண்ணியமார்களே இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்து பேசுகிறேன், அந்த தருணம் எவ்வாறு இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு இழிவாக மோசமாக இந்த சமூகத்தில் இந்த பாவங்களை செய்து கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய காலமாக இன்று அதிகமான பெற்றோர்கள் இதை பற்றி சிந்திக்காத ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பாளர்களே, நம் குழந்தைகளுக்கு இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த கன்செப்டை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறான்.
செவிப்புலன்கள். இந்த ரெண்டு செவிப்புலன்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் ஷரியத் இசையை ஹராமாக்கி இருக்கிறது. Music is prohibited in Islamic Sharia because of number of reasons. மனிதனுடைய ரெண்டு செவிப்புலன்களை பாதுகாக்கிறதுக்கு, ஒரு மனிதனுடைய நாவை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் கண்ணியமார்களே பொய் பேசுவதையும் புறம் பேசுவதையும் நம்மவர்களுக்கு தடை செய்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய கல்வை பாதுகாப்பதற்காக வேண்டி பெருமை, பொறாமை, வஞ்சகம், நயவஞ்சகத்தை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. கண்ணியமார்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நிஅமத் ஒரு மனிதனுடைய ரெண்டு கண்கள். இந்த ரெண்டு கண்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு கண்களின் மூலமாக ஹராமான பார்வைகளை பார்ப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. கண்ணியமார்களே, இதையெல்லாம் கடந்து சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய மறைவிடத்தை, பிரைவேட் பார்ட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ், ஷரியத் ஜினாவையும் விபச்சாரத்தையும், மாஸ்டர்பேஷன், எத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்களை முழுமையாக நம்மவர்களுக்கு தடுத்திருக்கிறது. இதனுடைய யதார்த்தம் இதுதான். கண்ணியமார்களே, உண்மையிலேயே நாங்க புரியணும். இன்றைக்கு ஆகப்பெரிய நோய் எங்க தெரியுமா? பாவம் எங்கிருந்து உருவாகுது தெரியுமா? இந்த ரெண்டு கண்ணால, இந்த ரெண்டு கண்களினால். இந்த கண்களுக்கும் மனிதனுடைய மறைவிடத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. குர்ஆன் பேசுகிறது, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் தான் மனிதனுடைய ரெண்டு கண்களும். வாகனத்தை டிரைவ் பண்ணி கொண்டு போறான், கண்ட்ரோல் எழுந்துட்டா வாகனம் ஆக்சிடென்ட் ஆகும், அவனுக்கு பேராபத்து ஏற்படும். கண்ணியமார்களே, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய ரெண்டு பார்வைகளுடைய அந்த கண்ட்ரோல் அவன் இழந்து விடுவான் என்றால், இந்த ரெண்டு பார்வைகளின் மூலமாக மோசமான காட்சிகளை பார்த்து ரசிக்க ஆரம்பித்துவான் என்றால், சுப்ஹானல்லாஹ், இரவு நேரங்களில் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு ஹராமான காட்சிகளை ரசிக்க ஆரம்பித்து விடுவான் என்றால், ரோட்டில் நடக்கக்கூடிய, பாதையில் நடக்கக்கூடிய பெண்களை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விடுவான் என்றால், கண்ணியமார்களே, ஆகப்பெரிய நோய் இன்னைக்கு என்று தெரியுமா? என்னோட கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன், இது மதுபானத்தை விடவும் பயங்கரமானது. ஆகப்பெரிய நோய் என்னோட கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன். எப்படி என்றா, ஒரு நல்ல விடயத்தை நான் பார்க்கும் பொழுது கூட அந்த இடத்துல ஜினாவினுடைய தஷ்கீல் நடக்கும், ஜினாவினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும். நான் நல்லொரு விடயத்தை தான் சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன், நல்லொரு விடயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்திலும் யஹூதியத் அந்த இடத்தில் தலையிடும், ஷைத்தானியத் அந்த இடத்தில் தலையிடும். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, ஆக பயங்கரமான நோய் தான் இது. ஒருத்தர் சொன்னாரு, ஹஸ்ரத், வீட்டுக்குள்ள என்னுடைய மகன் இருந்தாரு, கம்ப்யூட்டர் வீட்டுல இருந்துச்சு, மகன் அறையில தான் தனியா இருப்பாரு. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் காலை நேரம் நான் போறேன், அல்லாஹ் அக்பர், அவர் தன்னுடைய மேசையில தூங்கிய வண்ணமாக இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கே தெரியாது, இரவு முழுவதும் அவர் அந்த ஆபாசமான காட்சிகளை கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறாரு. அவர் அதை உணராமலே அவருக்கு தூக்கம் போயிட்டு, சுப்ஹானல்லாஹ், நான் அறைக்குள்ள போறேன். அந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய மகன் அந்த மோசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் வண்ணமாக அவனுக்கு அந்த இடத்துல தூக்கம் போய்விட்டது. அல்லாஹ் அக்பர், மகனை தட்டி எழுப்பினேன். அவனுடைய நீண்ட காலம் தனியாக அறையில் இந்த மோசமான காட்சிகளை ரசித்தவண்ணமாகவே காலை பொழுதை அவன் அடைந்திருக்கிறான். பாவங்களோட கண்ணால ஜினா செஞ்ச நிலைமையில. கண்ணியமானவர்களே, பெற்றார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நாங்க இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை நாங்க திறந்து விட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், பெண் குழந்தைகளை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும். கண்ணியமார்களே, உண்மையிலேயே யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அக்பர், எத்தனையோ பெண் குழந்தைகள் முர்த்தத்துகளாக சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முர்த்தத்துகளாக.
சுப்ஹானல்லாஹ், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையான காரணம் காதல் திருமணம் என்ற பெயரில், அல்லாஹ் அக்பர், மாற்று மத சகோதரர்களை திருமணம் முடித்துக் கொண்டு கல்வி என்ற பெயரில் அவர்கள் போய் அட்டகாசங்களை முன்வைத்து இஸ்லாம் இல்லாமல், ஷரியத் இல்லாமல், தீன் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை குழந்தைகளை பெற்று கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு போன ஹசரத், எங்கட மஹல்லால மட்டும் 7 பேருக்கு மேல முஸ்லிம் பிள்ளை முர்த்ததாகிட்டாங்க. முர்த்தத் இனிமார்களே, நான் பேரை சொல்ல விரும்பல. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கல்வியை கொடுக்கிறோம்டா, அந்த கல்வி ஒழுக்கத்தோடு இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஒழுக்கம் இல்லாத கல்விக்கு எந்த விதமான பிரயோஜனங்களும் கிடையாது. கல்வி வளர வளர, சிந்தனைகள் வளர வளர, அவருடைய புத்தி வளர வளர, அந்தவர்களே ஒழுக்கம், ஷரியத், மார்க்கம், தீன் என்ற விடயம் தூரமாகும் என்றால் அது கல்வி கிடையாது, அது கல்வி இல்லை. எனவே கண்ணியமார்களே, மனிதனுடைய இந்த பாவத்துக்கு அடிப்படையான பகுதி அவருடைய 2 கண்கள். உண்மையிலேயே அண்மையில் ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டது கண்ணியமானவர்களே. ஒரு ஸ்டாட்டிக்ஸ், முந்தைய காலங்களை விட இன்றைக்கு சமூகத்தில் நோய்கள் அதிகரித்துக் கொண்டிருக்குது. மோசமான நோய்கள், நாங்கள் எதிர்பார்க்க முடியாத நோய்கள். நாளாந்தம் நாளாந்தம் அந்த நோய்களின் மூலமாக மரணங்களும் உருவாகிக் கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னால் இருக்கிறார்கள். இது ஹதீஸ் கண்ணியமானவர்களே, ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்யப்படுகிறது, முஸ்னத் அஹ்மத்ல பதிவு செய்யப்படுகிறது. இந்த நரேஷன் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களே, 5 விடயங்கள் இந்த உலகத்தில் ஏற்படும், அந்த தருணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதாக நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். 5 விதமான பாவங்கள் ஏற்படும் உலகத்தில். அந்த பாவங்கள் ஏற்பட்டு விட்டால் சுப்ஹானல்லாஹ், மோசமான விளைவுகள் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த 5 பாவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக முன் வச்சது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர், எந்த ஊர்ல, கிராமத்துல, பிரதேசத்துல விபச்சாரம் என்பது பரவலாக, பப்ளிக்காக நடைபெற ஆரம்பிக்குமோ, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முன்னைய காலத்தில் யாரும் கேள்விப்படாத நோய்கள் அந்த சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில், லம் தகுன் மின் அஸ்ஃபாரிஹிம், முன்னைய காலத்தில் யாரும் கேள்விப்படாத நோய்கள் அந்த கிராமத்துக்குள்ளால், அந்த தேசத்துக்குள்ளால், அந்த சமூகத்துக்குள்ளால் உருவெடுக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆய்வாளர் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் அக்பர், இதனுடைய எஃபெக்டிவ் தான் இது. இட் இஸ் டிவைன் பனிஷ்மெண்ட் என்று சொல்லும். அன்பானவர்களே, கடந்த வருடத்தில் எங்கட நாட்டில் இருந்த எய்ட்ஸ் நோயினுடைய, HIV வைரஸினுடைய தாக்கத்தை விட இந்த வருஷம் அதிகரித்திருக்கிறது. கடந்த வருஷத்தை விட அதுக்கு முந்தின வருஷம் குறைவாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் கடக்கக்கூடிய தருணத்தில், மாதங்கள் கடக்கக்கூடிய தருணத்தில், விபச்சாரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பயங்கரமான நோயான எய்ட்ஸ் உடைய நோய், HIV வைரஸுடைய தாக்கங்கள் உலகத்தில் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. இதுக்கு டாக்டர்ஸ், ஆய்வாளர்கள், நாங்க ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கணும் என்று இதுவரைக்கும் கண்ணியமார்களே அதற்கு வைத்தியம் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு மாற்று மத சகோதரர் கூறுகிறார், இதற்கு வைத்தியம் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், that is divine punishment. இதை இறைவன் தரப்பால் வந்திருக்கக்கூடிய தண்டனை. இந்த தண்டனையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வல்லாஹி கண்ணியமார்களே, ஒரு கிராமத்துக்குள்ள 60 வயது கடந்த ஒருவர், சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. ஹசரத், நான் உங்கள்கிட்ட சொல்றோம் அப்படி என்று என்ற காதல சொன்னாரு. அந்த 60 வயது மனிதர் முஸ்லிம். அவருடைய மரணத்துக்குரிய காரணம் இந்த எய்ட்ஸ் நோய், HIV வைரஸ். அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ஷஹாதத்தை அடைந்தார்கள். கஸாவுடைய முஸ்லிம்கள் குழந்தைகள் ஷஹாதத்தை அடைகிறார்கள். இன்றைக்கு எங்கட சமூகத்தில வயது முதிர்ந்தவர்கள் கூட இந்த பாவத்தில் ஈடுபடுவதனால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் கொடுத்த தண்டனையோடு தொடர்பான நோயோடு
மௌத்தாகக்கூடிய சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ நிகழ்வுகள் சமூகத்தில் ஏற்பட்டிருக்குது. சல்வாசம் சொன்னாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான், எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் பயங்கரமான வேதனை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். யா ரசூலுல்லாஹ், அந்த 3 பேரும் யாரு? அதுல ஒருத்தன் ஆயிலுன் முஸ்தக்பிர், பணம் இல்ல பெருமை அடிக்கிறான். பணம் அவன்கிட்ட இல்ல, பெருமை அடிக்கிறான். பணம் இருந்தாலும் பெருமை அடிக்க முடியாது. இன்றைக்கு எங்க சமூகத்துடைய மிகப்பெரிய நோய். 2வது, பொய்யான முறையில் பொய்களை கூறி கூறி தலைமைத்துவத்தை செய்யக்கூடியவன். அவன் அரசனாக இருந்தாலும் சரி, பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய ஊருடைய தலைமைத்துவத்தில் இருந்தாலும் சரி, கத்தாபாக பொய்யனாக தலைமைத்துவத்தை செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி அடுத்ததாக கூறினாங்க, ஒரு வயோதிபன் 50 வயது 60 வயது கடந்துட்டா, அவன் ஜினா செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய பயங்கரமான தண்டனைகளுடைய கல்வில கிடையாது. எனக்கு மௌத்து வந்துவிட்டால் என்ன நிலைமை வரும் என்ற யோசனை கிடையாது. அவனுடைய வாழ்க்கையுடைய சிந்தனை அவனுக்கு கிடையாது. அவன் ஜினா செய்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த மனிதனுடைய முகத்தை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். கண்ணியமார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினாங்க, ஒரு மனிதன் மதுபானம் குடித்து விட்டால் எங்க டிஷர்ட்டை தலையால கலட்டுறோம், ஜுப்பாவை நாங்க புட் ஆஃப் பண்ண போறோம், தலையால ஜுப்பாவை கலட்டுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் மதுபானம் குடிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய ஈமான் தலையால் கலட்டப்பட்டுவிடும். எந்த மனிதன் ஜினாவில் தன்னை ஈடுபடுத்த ஆரம்பிப்பானோ அவனுடைய ஈமான் தலைப்பக்கமாக உயர்த்தப்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா மின்ஹுல் ஈமான். விலிமகளே, எந்த மனிதன் மதுபானம் குடிப்பானோ அவனுக்கு மரணம் ஏற்படுமோ, கியாமத்துடைய நாளையில மதுபானம் குடிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மகாபெரிய தண்டனைகள் ஒன்று தான் கனிமகளே, நஹ்ருல் ஊத்தா என்ற இடம் இருக்குது நரகத்துல. நஹ்ருல் ஊத்தா, நஹ்ருல் ஊத்தாண்டா, அங்க விபச்சாரம் செஞ்ச பெண்கள் இருப்பார்கள். அந்த பெண்களுடைய மறைவிடத்திலிருந்து, மர்மஸ்தானத்திலிருந்து மோசமான அழுக்கான நஜீஸான நீர்கள் வெளியாகும். இதுக்குத்தான் நஹ்ருல் ஊத்தா என்று சொல்லப்படும். எந்த மனிதன் இந்த உலகத்துல மதுவோடு போதையோடு வாழ்றானோ அவனுக்கு மௌத்து வருமோ, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில ஜினா செஞ்ச பெண்களுடைய மறைவிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நஜீஸான தண்ணியை பானமாக கொடுப்பான். அன்பர்களே, 2 மெசேஜ் இருக்குது. முதல் மெசேஜ் மதுபானத்துடைய போதையுடைய விளைவு. 2வது மெசேஜ், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நரகத்தில் ஜினாவுடைய குற்றத்தை இஸ்லாம் எவ்வாறு முன்வைத்திருக்குது இதை நாங்க புரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே இந்த மிம்பர் மேடையில, கண்ணியமார்களே, இந்த தலைப்போடு தொடர்பான பல விடயங்களை என்னால் பேச முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு ஹுர்மத் இருக்குது, இதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. அதை பேன்றதுனால தான் வெறுமனே குர்ஆன் ஹதீஸையும் சில நிகழ்வுகளோடு நான் போதுமாக்கிக் கொள்றேன். கண்ணியமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கூறினாங்க, ஒரு மனிதன் இந்த பாவத்துல தப்பி தவறி ஈடுபட்டுட்டான்டா, தௌபாவின் பக்கம் அவன் செல்லவில்லை என்றால் 3 விதமான விடயங்களை இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படுத்துவான். முதலாவதாக, அந்த மனிதனுடைய முகத்தினுடைய அழகை அல்லாஹ் கலட்டிடுவான். 2வதாக, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஆயுளை குறைத்து விடுவான். 3வதாக, அல்லாஹ் தஆலா மௌத் வரைக்கும் அவனுக்கு ஏழ்மை அல்லாஹ் கொடுத்து விடுவான். 3 விதமான தண்டனையை ஸல்லல்லாஹு தெளிவுபடுத்தினாங்க. கண்ணியமார்களே, இறுதியாக ஒரு விடயத்தை நான் ஷேர் பண்ணிக் கொள்றேன். உண்மையிலேயே ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஒரு கடன் கொடுத்தாரண்டா, அந்த கடன் அவர் ரிட்டர்ன் பண்ணணும். கொடுத்த கடன் 5 ரூபாக இருந்தாலும் அது கடன், அதை ரிட்டர்ன் பண்றது ஷரியத்துடைய பார்வையில வாஜிப்.
வீட்டினுடைய தகப்பனாக இருக்கலாம், அல்லது ஒரு வாலிபனாக இருக்கலாம். திருமண வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்ததாக என்னுடைய திருமண வாழ்க்கையின் பக்கம் நான் நகரப் போகிறேன். ஹலாலாக, பரிசுத்தமாக என்னுடைய உடம்பை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் இருக்கிறான், அவன் திருமணம் முடிச்சவன், குழந்தைகளும் இருக்குது, மனைவியும் இருக்கிறா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் வீட்டினுடைய தலைவன் அவன் ஜினா செய்து விட்டால், விபச்சாரத்தில் ஈடுபட்டால், முஸ்லிம்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், விபச்சாரம் என்பது கடன், ஜினா என்பது கடன். நிச்சயமாக சத்தியமாக நீ மௌத்தாகினாலும் கூட அந்த கடன் உன்னுடைய குழந்தைகளின் மூலமாக அது தீர்க்கப்படும். உண்ட புள்ளையும் ஜினா செய்ய ஆரம்பிப்பான். உன்னுடைய புள்ளிகளுக்குள்ளாலும் இதனுடைய விபரீதம் செய்யும். கனிமார்களே, பிராக்டிகலாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துகிறார்கள், ஒவ்வொரு தாயும் தாப்பனும் அவன் செய்யக்கூடிய நலவுகள் நிச்சயமாக சத்தியமாக அவனுடைய வம்சத்துக்கு சென்றடையும். பாவம் செஞ்சாலும் எனக்கு தருணம் கிடைச்சிட்டு என்னுடைய தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, என்னுடைய குழந்தைகளும் இல்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமார்களே, அந்த பாவத்தை அவன் செஞ்சுட்டானண்டா, கண்ணியமானவர்களே, அவன் தௌபாவின் பக்கம் செல்ல வேண்டும். செல்லாமல் அந்த பாவத்தின் பக்கம் திருப்பி 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 அவன் நகர்ந்து கொண்டே இருந்தான் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மோசமான கெட்ட மௌத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். கெட்ட மௌத்து. கண்ணியமானவர்களே, நம்மை அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு தெரியும் அன்பான சகோதரர்களே, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், அந்த பாவத்தின் பக்கம் ரிப்பன்ட் ஆகி அவன் போகணும். ஒரு பெண்மணி கற்பிணி தாயாக ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. காமிதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்கு தௌபா வேணும் யா ரசூலல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்தாங்க. ஜினாவினுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறா, இவளுக்கு ஹத்தடிக்க முடியாது. திருமணம் முடித்த பெண்ணாக ஆணாக இருந்தால் கொலை செய்யப்பட வேண்டும் கல்லிருந்து. திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் ஹத்தடிக்கப்பட வேண்டும், கசையடி அடிக்கப்பட வேண்டும். ஏ பெண்ணே, நீங்கள் உங்களுடைய குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு வாருங்கள், ஹத்தை நிறைவேற்றலாம். குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த கணம் குழந்தையை சுமந்து கொண்டு யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த ஹத்தை நிறைவேற்றுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஏ தாயே, உன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிற வயது இது. 2 வருடங்கள் பால் கொடுத்ததுக்கு பின்னால வாங்க, இந்த ஹத்தை நாங்க நிறைவேற்றுவோம். கண்ணியமார்களே, எங்கட நாட்டுல இந்த ஹத்தை நிறைவேற்றத்துக்கு முடியாது. இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருந்தா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏறும். அந்த பெண் மறுபடி வந்தா 2 வருடத்துக்கு பின்னால அந்த பெண்ணுக்கு ஓட முடியும், தப்பி இருக்கலாம், வேற முறையில கையாண்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பெண்ணுடைய ஹத்தை நிறைவேற்றுங்கள், குழந்தையை நீங்கள் வாங்கி எடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, கல்லின் மூலமாக எரியப்பட்டு அந்த பெண்ணுடைய ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு கூறினார்கள், இந்த பெண்ணுடைய ஹத்தை, இந்த பெண்ணுடைய தௌபாவை 7 விதமான பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்தாலும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமான தௌபாவை இந்த பெண் செய்திருக்கிறாள். செஞ்ச பாவத்தின் பக்கம் படைத்தவன் அல்லாஹ் கிட்ட வந்து போயிட்டிருக்கிறாங்க. அது சஹாபி பெண்ணாக இருக்கலாம், சஹாபாக்கள்ல மாஇஸ் ரஸியல்லாஹு அவர்களாக இருக்கலாம். வரலாறுகள் முன்னால் இருக்குது கண்ணியமார்களே. எனவே இந்த ஹுத்பாவினுடைய சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ், அன்பான கனவாங்களே சகோதரர்களே, இந்த அழகான இந்த கிராமத்துக்குள்ள இந்த தலைப்பு நான் இந்த இடத்துல மட்டும் இல்ல, அது இந்த ஜும்மா வந்து இன்ஷா அல்லாஹ் வேற இடத்துல இருந்திருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல இதே தலைப்பில் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அன்பானவர்களை, யாரும் இதை தவறுதலாக புரிஞ்சுவிடக் கூடாது. பாவங்கள் அதை செய்துவிட்டால் அந்த பாவங்களுடைய அந்த முறைகள், பாவங்களுடைய அந்த விடயங்கள் எங்கட கல்வில இருக்கும். மனைவிக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அதற்குரிய முழுமையான தௌபாவை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் செய்துவிட வேண்டும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசுகிற விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக.
யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யாழ்லா பாவம் செய்த கரங்களை எதிர்க்கிறோம் நாயனே. யாழ்லா மோசமானவர்கள் யா அல்லாஹ். யாழ்லா அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். யாழ்லா கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய உறுப்புகளால் எத்தனையோ பாவங்களை செய்து விட்டோம் யா அல்லாஹ். கண்களால் எத்தனையோ பாவங்களை செஞ்சுட்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய செவிப்புலன்களால் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ கஃபாரு துனூபாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ அர்ஹமுர் ரஹீமீனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய தாய் தந்தையர்களை நீ கவனித்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு இரக்கம் காட்டி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு கண்ணியத்தை கௌரவத்தை கொடுத்திரியா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவரோட கபரை நீ பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். என்னோட உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். நல்ல மௌத் எங்களுக்கு தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். சுஜூதுல வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது மௌத்த தாயா அல்லாஹ். மதீனத்து மண்ணில வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். கெட்டவன் என்ற பேர் எங்களுக்கு கொடுத்திராதே அல்லாஹ். தொலாதவன் என்ற பேர் எங்களுக்கு கொடுத்திராதே அல்லாஹ். ஜினா செய்தவன் என்ற பேர் எங்களுக்கு கொடுத்திராதே அல்லாஹ். யா அல்லாஹ் வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவன், ஹராமான தொழில் செய்யக்கூடியவன் என்ற பேர் எங்களுக்கு கொடுத்திராதே அல்லாஹ். மௌத்தை கண்ணியமாக கொடுத்து விடியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்திரு நாயனே. கஸாவுடைய மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். சிறு குழந்தைகளை பாதுகாத்திரியானே. யகூதிகளை அழித்து விடியா அல்லாஹ். யகூதிகளை தவிடுபடியாக்கியா அல்லாஹ். இந்த உலகத்தில் நீதத்தை கொண்டு விடியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிரு நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபிய்யில் உம்மி